அபார்ட்மெண்ட் உறவுகள். அப்பா இறைவனை திருவடியில் சேர்ந்து விட்டார் என்ற தகவல் நள்ளிரவு 1:30 மணிக்கு கிடைத்ததுமே சாருமதி குடும்பத்தினர் காலை 6 மணிக்கு புறப்படும் கோவை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக் செய்துவிட்டு கிளம்ப ஆயத்தமாகினார். ஒரு வாரத்துக்கு தேவையான உடைகளை 2 லெதர் பேக்குகளை நிறைத்து ஏடிஎம் கார்டுகள், ஆதார் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள், அவசர செலவு வந்தால் கையிருப்பு இருக்கட்டுமே என்று பீரோ லாக்கரில் வைத்திருந்த 20,000 ரொக்கப்பணம் என்று எல்லாவற்றையும் எடுத்து வைத்தான் சுகுமார். வார கடைசி ஞாயிற்றுக்கிழமை இரவு என்பதால் தாத்தாவின் இறப்பு செய்தி வந்தபோது சங்கீதாவும் வீட்டில் இருந்தாள். விடுதியில் தங்கி ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சங்கீதா வழக்கமாக வெள்ளிக்கிழமை இரவு வீட்டுக்கு வந்து விடுவாள். மீண்டும் திங்கட்கிழமை காலையில்தான் கிளம்பி போவாள். இப்போது கோவைக்கு புறப்பட வேண்டியிருந்ததால் அந்த நேரத்திலே தனது டீம் லீடருக்கும் மேனேஜருக்கும் நிலைமையை விளக்கி 3 நாட்களுக்கு லீவு மற்றும் அடுத்த 2 வாரங்கள் WFH கேட்டு மெசேஜ் அனுப்பினாள். பல் துளக்கி ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை காய்ச்சி எல்லோரும் காஃபி குடித்து முடித்த போது மணி 4 நெருங்கி கொண்டிருந்தது. மறக்காம கேட்டில் கட்டியிருக்கிற பால் பையை எடுத்து உள்ளே வைங்க. தெரியாதனமாக பால்கார பையன் பாலை பையில் போட்டுற போகிறான். பேப்பரை கணக்கு இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். 3C வீட்டு மாமி 6 மணிக்கு தான் கதவை திறப்பாங்க. அது வரைக்கும் நாம் காத்திருக்க முடியாது. இப்போ போய் காலிங் பெல் அடித்தா பயந்துடுவாங்க. என்ன பண்ணுறது? ஒரு லெட்டர் எழுதி அவங்க வீட்டு கேட்டில் சொருகி வச்சுட்டு கிளம்பலாமா? சாருமதி பதட்டத்துடன் கேட்டார். எதிர் வீட்டு அபிலாஷ் ஜிம்முக்கு போகிறதுக்காக 5 மணிக்கு கதவை திறப்பான். அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் என்றான் சுகுமார். நாம இங்கிருந்து 5 மணிக்கு கிளம்பினாதான் 5:45க்குள்ளே சென்ட்ரல் போக முடியும். பதட்டப்படாதே. கால நேரத்தில் டிராஃபிக் இருக்காது. அரை மணி நேரத்தில் சென்ட்ரல் போயிடலாம். கால் டாக்ஸிக்கு புக் பண்ணு. அதுக்குள்ளே அபிலாஷ் வெளியே வரானான்னு பார்ப்போம். இல்லைன்னா கிளம்பிடலாம். ட்ரெயினில் போகும்போது கூட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் சமாதானப்படுத்தினான் சுகுமார். கால் டாக்ஸி புக் செய்த இவர்கள் புறப்படும்போது மணி 5:10 இருந்தது. நல்ல வேளையாக இவர்கள் லிஃப்டிலிருந்து இறங்கி டாக்ஸியில் ஏறும்போது அபிலாஷ் ஷார்ட்ஸ் ஷூ அணிந்து மெயின் கேட்டுக்கு வந்து கொண்டிருந்தான். ஓடிப்போய் சுகுமார் விஷயத்தை சுருக்கமாக தெரிவித்துவிட்டு வந்தான். நாம் வீட்டில் இல்லாத நேரத்தில் தான் கொரியர் வரும். பேப்பர்காரன் பில்லோடு வந்து நிற்பான். அயன் செய்து கொடுத்துருக்கிற துணிகள் வரும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தயவு இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் வசிக்கிறது சிரமம். கால் டாக்ஸி டிரைவரிடம் சொல்வது போல் தன்னிலை விளக்கம் அளித்தவாறே பின்சீட்டில் சாய்ந்து அமர்ந்தான் சுகுமார். இவர்கள் கோவை அடைந்த போது மணி 2:15. ஆட்டோ பிடித்து ஆர்எஸ்புரத்திலிருந்து சாருமதியின் அக்கா லலிதா வீட்டுக்கு போய் சேருவதற்குள் உறவு ஜனங்கள் எல்லாருமே வந்துவிட்டிருந்தார்கள். மின்மயானத்தில் அப்பாவுக்கு 6 மணி ஸ்லாட் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்பாவுக்கு 94 வயது. பிபி, சுகர் என்று எதுவும் இல்லை. முந்தா நாள் வரை நல்லாதான் வீட்டுக்குள் நடமாடி கொண்டிருந்திருக்கிறார். தன் கையாலேயே சோத்தை பிசைந்து சாப்பிடுவது, யாருடைய துணையின்றி பாத்ரூமுக்கு போய் வருவது என்று யாருக்கும் பாரமில்லாமல் தன்னுடைய வேலையை தானே செய்து கொண்டிருந்தவர் சனிக்கிழமை முழுவதும் கொஞ்சம் சோர்வாகவே படுத்திருந்தாராம். ஞாயிற்றுக்கிழமை காலை 1/2 டம்ளர் கஞ்சி குடித்திருக்கிறார். மதியம் எதுவும் சாப்பிடவில்லை. இரவு 9 மணிக்கு மீண்டும் 1/2 டம்ளர் கஞ்சி. திங்கட்கிழமை அதிகாலை 1 மணிக்கு பாத்ரூமுக்கு போக எழுந்த அக்கா அப்பாவின் கட்டிலுக்கு போய் தொட்டு பார்த்தபோது பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்கிறார். உருக்கத்திலேயே உயிர் பிரிந்திருக்கிறது. யாரையும் தொல்லைப்படுத்தாமல் பெரியவர் போய் சேர்ந்துட்டார். கொடுத்து வச்சவர். வந்தவர்கள் எல்லோரும் சொல்லி சொல்லி வியந்து போயினர். 3C வீட்டு மாமிக்கு ஃபோன் போட்டு மாமனார் காலமான தகவலை தெரிவித்து சென்னை திரும்ப 10 நாளாக என்றும் வீட்டை கொஞ்சம் பார்த்து கொள்ளும்படியும் சுகுமார் தெரிவித்தான். ஒரு வழியாக எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு சாருமதி குடும்பத்தினர் சென்னை திரும்பினர். 15 நாட்களுக்கு மேல் வீடு பூட்டப்பட்டிருந்ததனால் வீட்டை பெருக்கி துடைத்து ஊருக்கு கொண்டு போயிருந்த துணிகளை துவைத்து மடித்து அப்பார்ட்மெண்ட் எதிரே இருந்த மளிகை கடைக்கு போய் காய்கறி வாங்கி வந்து சமையல் செய்து சாப்பிட்டு விட்டு படுப்பதற்குள் ஒரு நாள் ஓடி போனது. மறுநாள் அலுவலகத்திலிருந்து மாலை 6 மணிக்கு வீடு திரும்பிய சுகுமார் அபிலாஷ் வீட்டினர் எடுத்து வைத்திருந்த செய்தித்தாள்கள், குரியர் கடிதங்கள் எல்லாவற்றையும் நன்றி கூறி வாங்கி வந்தான். 3C மாமியின் வீடு பூட்டப்பட்டிருந்தனால் அவரும் அவரது கணவரும் பூந்தமல்லியில் இருக்கும் மகள் வீட்டுக்கு போயிருப்பார்கள் என்று யூகித்து கொண்டான். எதிர் வீட்டு அபிலாஷ் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறான். 32 வயது இருக்கும். பெரும்பாலும் வீட்டிலிருந்து தான் வேலை. அவன் மனைவி ஹரிணிக்கு 30 வயது இருக்கலாம். அவளுக்கும் ஐடியில் தான் வேலை. தாம்பரத்தில் அலுவலகம்.
தினமும் ஆஃபீஸ் கேபில் போய் வருகிறாள். எப்போதாவது அத்தை பூத்தாற் போல் முன்கதவை திறந்து குப்பை கூடையை வெளியே வைக்க வருவாள். அத்துடன் சரி. எதிரில் சாருமதியை பார்த்தா லேசாக புன்னகைப்பாள். புன்னகைக்க வேண்டுமா வேண்டாமா என்பது போன்ற புன்னகை. அபிலாஷ் மட்டும் சுகுமாரை பார்க்கும்போது ஓரிரு வார்த்தைகள் பேசுவான், அவ்வளோதான். சென்னையில் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இதுவே அதிகம். சாருமதிக்கு தான் மனசு தாளவில்லை. ஊருக்கு வந்து 4-5 நாள் ஆகுது, ஒருத்தர் கூட விசாரிக்க வரலையே. சுகுமாரிட சொல்லி சொல்லி மாய்த்து போனாள். இந்த காலத்து ஆளுங்கள் கேட்டலாம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. 3C மாமி கூட ஃபோனில் விசாரிக்கல பாருங்க. ஆதங்கத்துடன் பேசியவளை கனிவாக பார்த்தான். சாரு, உலகம் மாறிட்டு வருது. உங்கள் அப்பா இறந்தது உனக்கு தான் சுகம். அதனால் மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு? அவங்களா விசாரிச்சா பதில் சொல்லு, இல்லைனா பேசாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காத ஆறுதலை கூட. ஆனாலும் அவளது மனம் வலித்தது. என்ன மனிதர்கள்! அக்கம் பக்கம் எதிர் வீடு என்பதெல்லாம் எதற்காக? சக மனிதர்களின் சுக துக்கங்களில் பங்கேற்பதுக்கு தானே. அட, நல்லது கெட்டது கூட இல்லாத உறவு எதற்காக? திடீரென்று ஒரு நாள் காய் நறுக்கி கொண்டிருந்தவள் சுகுமாரை பார்த்து, இங்கே பாருங்க, இனிமே யாரோட சவகாசமும் நமக்கு வேணாம். நாம உண்டு, நம்ம வீடு உண்டுன்னு இருப்போம் என்றாள். சுகுமார் எதுவும் பேசாமல் புன்னகைத்தான். உங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் சிரிப்பு தான் என்று முறைத்தாள். வேற என்ன பண்ணணுங்கிற என்று மீண்டும் புன்னகைத்தான். 4-5 மாதங்களுக்கு பிறகு தீபாவளிக்கு 2 நாட்கள் இருக்கும்போது மாலை 6 மணிக்கு காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் சாருமதி. சாருமதி, வெளியே அபிலாஷ் நின்று கொண்டிருந்தான். ஆன்ட்டி, தீபாவளிக்கு ஊருக்கு போகிறோம், வர 1 வாரம் ஆகும். எங்கள் வீட்டுக்கு ஏதாவது குரியர் வந்தால் வாங்கி வச்சிடுங்க என்றான் மெல்லிய குரலில். சரி என தலையாட்டினாள் சாருமதி.